போதையில இருக்காங்க. அது குழந்தைன்னும் தெரியல, கிழவின்னும் தெரியல, 7 வயசுன்னும் தெரியல, 70 வயசுன்னும் தெரியல. அடிச்ச கொள்ளையெல்லாம் கொண்டு போய் இப்படி 1,00,000 பேரை வர வைக்கிறேன், 2,00,000 பேரை வர வைக்கிறேன், இத்தனை ஏக்கர்ல நான் ஃபங்க்ஷன் பண்றேன், அத்தனை ஏக்கர்ல ஏன் நம்ம பணம் கரைஞ்சாகணும்ல? பெட்டி பெட்டியா இருக்கு, அது கரைஞ்சாகணும்ல? ஒரு பையனை நான் இப்படி வெட்டுறாங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்களா நீங்க? வெட்டுறாங்க. ஏன்னா அவ்வளோ போதை. அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவங்க வட மாநிலத்தவர்னு சொல்றாங்க. வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு முறையும் நான் அந்த ரெக்கார்டிங்கில் உட்காரும்போது நல்ல விஷயங்கள் ஏதாவது பேசணும் தான் நினைக்கிறேன். சத்தியமாக முடியல. ஏன்னா ஒரு 2 நாள் முன்னாடி செய்தி பார்த்தேங்க. ஒரு 7 வயது குழந்தைய விளையாடிட்டு இருந்த குழந்தை. நம்ம என்ன சொல்கிறோம்? வீட்டில் உட்காந்து மொபைல் பார்க்காதீங்க, டிவியை பார்க்காதீங்க, காத்தோட்டமாக விளையாடுங்க, பழைய காலம் மாதிரி விளையாடுங்கன்னா பழைய காலம் மாதிரி அந்த காலம் இருக்குது? ஒரு 7 வயது குழந்தை ரோட்டில் விளையாடிக்கிட்டு இருக்குங்க. வீட்டு வாசலில் விளையாடிட்டு இருக்கு. அந்த பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. 2 நாள், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அதாவது கொஞ்சம் கூட அறிவில்லையா, இது இல்லையா, அது இல்லையான்னு நம்ம கேட்கலாம். ஆனால் கேட்ட எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன் தெரியுமா? போதையில் இருக்காங்க. அது குழந்தைன்னும் தெரில, கிழவின்னும் தெரில, 7 வயசுன்னும் தெரில, 70 வயசுன்னும் தெரில. அநியாயம் நடக்குது. இந்த விஷயத்த எத்தனை பத்திரிகை போட்டிருக்கோம், எத்தனை டிவி சேனல் போட்டிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். போட மாட்டாங்க. ஏன்னா அது போட மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க வீட்டுக்கு குழந்தை இல்லையே. தப்புங்க. இது அநியாயமா எங்கேயோ 1, 2 நடக்கலைங்க. டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. 365 நாளும் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம், இது நடந்துகிட்டு இருக்கு. வருஷத்துல ஒரு நாள் நடந்தா பரவாயில்ல. எங்கேயோ கண்ணு கெட்டாத தூரத்துல அந்த குழந்தைங்களோட அவல சத்தம் எங்க காதுல கேட்கற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? அருமையான ஆட்சி தந்துட்டேன், நான் பயங்கரமான ஆட்சி கொடுத்துட்டேன், நான் தான் இருக்கிறதுலே சூப்பர் ஆட்சி, இதுல பெண்கள் மாநாடு வேற ஒரு கேடு. என்ன அடிச்ச கொள்ளையெல்லாம் கொண்டு போய் இப்படி 1,00,000 பேரை வர வைக்கிறேன், 2,00,000 பேரை வர வைக்கிறேன், இத்தனை ஏக்கர்ல நான் ஃபங்க்ஷன் பண்றேன், அத்தனை ஏக்கர்ல ஏன் நம்ம பணம் கரைஞ்சாகணும் இல்லை? பெட்டி பெட்டியா இருக்கு, அது கரைஞ்சாகணும் இல்லை? இந்த மாதிரிலாம் செலவு பண்ணி, வீண் செலவு பண்ணி காசு கொடுத்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாங்க. என்ன பலன்? நீங்க பாக்குறீங்கல்ல, தானா கூடின கூட்டம் எப்படி கூடுதுன்னு பாருங்க. காசை கொடுத்து அந்த சேருங்களெல்லாம் போட்டு அதுல பொருட்கள்லாம் வச்சு வான்னு எப்படி கூட்டிட்டு வராங்கன்னு பாருங்க. இப்படிதாங்க இவங்க பண்ணுவாங்க. தயவு செய்து இதை நம்பி ஏமாறாதீங்க. இன்னைக்கு கூட சொல்றேங்க, இதோ திருத்தணி போற ரூட்ல ஒரு பையனை நான் இப்படி வெட்டுறாங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்களா நீங்க? வெட்டுறாங்க. ஏன்னா அவ்வளோ போதை. அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவங்க வட மாநிலத்தவர்னு சொல்றாங்க. உடனே அவங்க வட மாநிலத்தவரோ எந்த மாநிலத்தவரோங்க, நம்ம மாநிலத்தில் இது நடக்குதுங்க. எப்படி நடக்கலாம்? அது வட மாநிலத்தில் நடக்கல. வட மாநிலத்தில் நடந்தாலும் நம்ம கேட்கலாம். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது. திருத்தணி போற ரோட்ல நடக்குது. அப்ப மா சுப்பிரமணியம் ரொம்ப அழகா சொல்றாரு, போதையே ஜீரோவாகி போச்சான். ஜீரோவாகலைங்க. உங்க ஆட்சியில போதை ஹீரோவா இருக்கு. உங்க ஆட்சியில போதை ஹீரோவா இருக்குங்க. ஏங்க இப்படி உன்னை ஏமாத்திட்டு அலையிறீங்க? யாரை ஏமாத்துறதுக்கு போதை 0 ஆயிடுச்சுன்றீங்க? எப்படி பேசுறீங்க? வாய் கூசாம பேசுறீங்க. மனசாட்சின்னு ஒண்ணு இல்லை உங்களுக்குலாம்? உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லை அதனால உங்களுக்கு தெரியலையா? இல்லை உங்க வீட்டு ஆம்பளை பசங்க இந்த மாதிரி இல்லைன்றதுனால உங்களுக்கு தெரியலையா? வன்மையா கண்டிக்கிறோம் இதை. போதை கலாச்சாரம் ஊர் உலகமே பேசிட்டு இருக்க இந்த தமிழ்நாட்டை 0% ஓரையும் என்னங்க ஹீரோவை 0 ஆக்கிட்டீங்களோ? யார் அந்த சாரு? அந்த சாருக்கு ஹெல்ப் பண்ணவர் கூட இப்போ குண்டாஸ்லேருந்து எடுத்துட்டீங்க. நீங்கள்லாம் இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க சார். ஏன்னா இழப்பு உங்களுக்கு இல்லைல்ல, உங்களுக்கு ஓட்டு போட்டு ரோட்டில் நிற்கிற அந்த ஏழை பழங்களுக்கு தானே. வெக்கக்கேடு, மானக்கேடு இந்த அரசாங்கம்.